அஸ்லாம் வலைக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் விலாக் எடுத்திருந்தேன்ல, அதோட கண்டினியூஷன் தான். அம்மா வீட்டுக்கு நடந்தே போயிடலான்னு சொல்லிட்டு நடராஜா சர்வீஸை தான் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி நடப்போம், வாக்கிங் போன மாதிரியும் ஆச்சு, கொஞ்சமாச்சும் வெயிட் லாஸ் ஆச்சு ஆகும்ல. ஒரு நாள் ஆகாது, டெய்லி நடந்தால் ஆகும். இப்போ ஆடி மாதன்றனால ஒரே ஆடி மாத வைப்ஸாக இருந்துச்சு. நிறைய கோயில் பார்த்திங்கன்னா இருக்காங்கிட்டு அங்கெல்லாம் நல்லா அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சு சவுண்டெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடத்து ஒரு 10 மினிட்ஸ்லேயே அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப தூரம்லாம் தெரியலை, ஆனால் அஃப்ரா குட்டியை தூக்கிட்டு வந்தோன்னு வைங்களேன், அவளை தூக்கிட்டு நடக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். பாப்பா கொஞ்சம் நடந்துட்டாங்கன்னு வைங்களேன், நடந்தே வந்துடலாம். ஏன்னா நமக்கு கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் வாக்கிங் போன மாதிரி இருக்கும்ல. அதனால தான் இங்கே வந்து பார்த்தா பூட்டை போட்டுட்டு எங்கேயோ போயிட்டாங்க எங்கள் அம்மா. நம்ம வீட்டுக்கிட்ட போலீஸ் குவார்ட்டர்ஸ் இருக்கா, அங்கே போய் பிள்ளைங்களை விளையாட வச்சுட்டு இருந்தாங்க. அஃப்ரா குட்டி எப்படி மண்ணில் விளையாடுறா பாருங்களேன். மண்ணிலலாம் விளையாடக்கூடாதுன்னு சொன்னால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, மண்ணில் தான் சத்து இருக்குது, அப்போ தான் வந்துட்டு என்ன நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுன்றாங்க. ஃப்ரீனமாகவும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்ரா குட்டி வந்துட்டு மண்ணிலேயே விளையாண்டுட்டு இருக்கா, வேறு எதுலேயுமே விளையாட மாட்டிக்கிட்டா. ஆலியா குட்டி என்ன பண்ணுறா பாருங்கள், இவ்வளோ பாதுகாக்கிறதே எங்கள் அம்மாவோட வேலையாக இருக்குது. ஆனால் உண்மையாக சொல்கிறேங்க, நம்ம வீட்டில் வந்துட்டு ஒரு பெரியவங்க கண்டிப்பாக இருக்கணும். நம்ம பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவு. மெயினாக நமக்குள்ளே சண்டை வந்தால் கூட அவங்க ஈஸியாக சால்வ் பண்ணிடுவாங்க. அதுக்காகவே நம்ம வீட்டில் ஒரு பெரியவங்க வேணும். மோஸ்ட்லி சின்னதாக என்ன சொல்கிறது, சின்னதாக இருக்கிற ப்ராப்ளம் கூட நம்ம மைண்டில் வந்துட்டு பெருசாக தோணும். ஆனால் அவங்க வந்துட்டு எதாவது சஜஷன் கொடுக்கும்போது அது கொஞ்சம் குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும்ல. அதனாலே கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஒரு பெரியவங்க வேணும். எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் என் கூட இல்லை, எங்கள் அம்மா என் கூட இருக்காங்க, என் பக்கத்தில் இருக்காங்க. யாராவது ஒருத்தர் இருந்தானா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. அதனால தான் பாப்பா அப்படியே விளையாட வச்சுட்டு நானும் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். மேடம் எனக்கு சமைச்சு தரேன்ற பேரில் என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நானும் சின்ன பிள்ளையில மண்ணில் தான் மோஸ்ட்லி விளையாடுவேன். மண், களிமண், நம்மளாம் 90s கிட்ஸ் இல்லை, அதில் தான் மோஸ்ட்லி விளையாண்டுருப்போம். அப்படியே பாப்பா விளையாட வச்சுட்டு கை காலெல்லாம் கழுவிட்டு, அங்கேயே பைப்பில் தண்ணியெல்லாம் வச்சுருக்காங்க, நல்லா சேஃப்டியாக எல்லாமே வச்சுருக்காங்க. கழுவிட்டு வந்தாச்சு. அம்மா வீட்டுக்கு வந்துட்டு ஒரு டீயையும் குடிச்சு முடிச்சாச்சு. அவ்வளோதான்.